சார், நக்கீரன் கோபாலையா வந்து பப்ளிக் மீட்டிங்கில் தைரியமாக பேசுகிறார், தைரியமாக சொல்கிறாரு. என் மேலே இத்தனை கேஸ் இருக்குது, இந்த செக்ஷனில் இருக்குது, இந்த குற்றங்களுக்காக கேஸ் இருக்குதுன்னு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் அவர் சிரித்த மேனிக்கு அழகாக பேசுகிறாரு. ஆனால் அவர் இது வரைக்கும் எந்த ஹியரிங்க்கு போனதாக நான் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, போகிறாரான்னு தெரியவும் இல்லை. அட்லீஸ்ட் அவர் மேலே அந்த ஹியரிங்க்கு கூப்பிடுறீங்களா? இல்லை அந்த கேஸெல்லாம் அவ்வளோதான் காணல் நீரா? அதெல்லாம் வந்து கோர்ட்டு வந்து தலையிடாதா? கோர்ட்டுக்கு வந்து அதுக்கான நேரம் இல்லையா? எனக்கு நீதித்துறை என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு சாதாரண கேஸு வேலை கொடுத்துட்டாரு, வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது மேலே அவ்வளோ வேகமான பாய்ச்சல், அவ்வளோ சீக்கிரமான ஒரு தீர்ப்பு, ரொம்ப வேகமான தீர்ப்பு. இந்த வேகத்தெல்லாம் கொஞ்சம் இந்த கிரிமினல் குற்றங்கள் அப்படிலாம் இருக்கிற அந்த கேஸ் மேலாம் கொஞ்சம் வேகத்தை காமிச்சா அட்லீஸ்ட் ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன் நான். இந்த குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு பயம் வரும். ஆனால் அந்த குற்றங்கள் செய்கிறதுக்கு பயம் வராததுக்கு காரணமே இந்த தாமதமான தீர்ப்புகளால் தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. தயவு செய்து நீங்கள் நீதிபதிகள், நீதி அரசர்கள் என்று சொல்லிக்கொள்கிறீங்க, மை லார்ட் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறீங்க. நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதுக்கு முன் வந்து இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் கொஞ்சம் தோண்டி சீக்கிரமாக நீதிகள் கொடுத்தா குற்றங்கள் குறையும் நான் நம்புகிறேன். ஏன்னா குற்றங்கள் குறையாததுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு இந்திய பிரஜையாக, ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக நான் நினைக்கிறது, குற்றங்கள் குறையாததுக்கு காரணம் தாமதமான தீர்ப்புகள். தீர்ப்பு எவ்வளவு தாமதமாக வருதோ அவ்வளவு தாமதமான எல்லா நிலையிலும் நடக்கும், குற்றங்கள் அதிகரிக்கும். இந்த குற்றங்கள் அதிகரிக்காமல் இருக்கணும்னா தயவு செய்து நீதி அரசர்கள் தங்களுடைய தீர்ப்பை துரிதப்படுத்தினால் நல்லாயிருக்கும். காவல்துறை எவ்வளவு உழைச்சாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், ஒரு குற்றவாளியாக ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பு சீக்கிரமாக கிடைக்காம போச்சுன்னா அவங்க காவல்துறையை கூட மதிக்க மாட்டாங்க ஐயா. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மரியாதை குறைவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். தயவுசெய்து இதை ஆலோசிப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. நீதித்துறையும் காவல்துறையும் கைகோர்த்தால் மட்டுமே இந்த இடத்துல நியாயங்கள் பிழைத்திருக்கும், உண்மைகள் வாழ்ந்திருக்கும், சமுதாயம் சீராக இருக்கும். இந்த ரெண்டு துறைகளும் ஒருவரை ஒருவர் எதிராக நின்றீங்கன்னா முடிவு எங்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக மாறும். தயவு செய்து ஒவ்வொரு துறையும் விழித்து கொள்ளவும், விழித்து செயல்படவும். நன்றி. ஜெய் ஹிந்த்.